நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என்ற சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கை குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ள டெல்லி ஐஐடி இந்த அறிக்கையை வைத்து முடிவெடுக்க இயலாது என்று தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது முதல் தேர்வில் குளறுபடி, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடுகள், வினாத்தாள் விற்பனை போன்ற புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேசிய தேர்வு முகமை சார்பில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி தலைமையிலான குழு ஆய்வறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. அதில் தேர்வு முடிவுகளில் அசாதாரணமான தவறுகள் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றும் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து ஜூலை 3வது வாரத்தில் நீட் தேர்வு கலந்தாய்வு நடத்தவிருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கை குறித்து பகுப்பாய்வு செய்ய மனுதாரர் தரப்பில் டெல்லி ஐஐடியிடம் முறையிடப்பட்டது. அதன்படி டெல்லி ஐஐடி உதவி பேராசிரியர் விஷால் வைபவ் ஆய்வறிக்கையை ஆய்வு செய்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். மெட்ராஸ் ஐஐடியின் புள்ளி விவர பகுப்பாய்வு முடிவெடுக்க தகுதியானதாக இல்லை என்ற அவர் இந்த அறிக்கை இன்றைய விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.